உங்களுக்கு கோச்சிட்டு நீங்க நிராகரிக்கலன்னா அந்த டாஸ்க்ல இல்லைன்னு உங்களுக்கு அந்த உரிமை யாரு கொடுத்தது? உங்களுக்கு விளையாட சொல்லுதான் உள்ள அனுப்பியிருக்கு. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வளைச்சிப்பீங்களா? எப்படி அது நீங்க முடிவெடுக்க முடியும்? நீங்க யார் அதை முடிவு எடுக்கிறதுக்கு? யாருங்க உரிமை கொடுக்கணும்? அவர் ஒரு இஷ்டங்க, ஒரு கேரக்டர் பண்றது பண்ணாம இருக்கிறது. நீங்க ஒரு படத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிக்கலன்னா நீங்க பண்றது இல்ல, நோ சொல்றீங்களே. அந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் ரெடியா இருக்காங்க, உங்களுக்கு நடிக்க கூப்பிடுறாங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண யாருங்க உரிமை கொடுத்தா? அந்த மாதிரி கேட்டா அது சரியா வருமா? ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 42 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 43 ஆஃப் பிக் பாஸ் லைஃப். தொடர்ந்து 43 நாட்களா வந்து லைவ் வந்து இருக்கேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் பெருசா டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. 3-4 செக்மெண்ட் தான் டப்பு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் வந்து அந்த பவுல்ல வந்து இருந்துச்சு. அது வந்து பார்வதி எடுத்துட்டு போய் அது வாஷ் மிஷின்ல வச்சுட்டாங்களா. அதுக்கு எஃப்ஜே வந்து ஒரு தட்டு சாப்பாடை எடுத்து போய் கொட்டுனா. இது யார் மேல தப்பு இருக்கு? சரி, பார்வதி வந்து அது கேட்கல, ரியலைஸ் பண்ணல, தப்பு பண்றாங்க, ஓகே. ஒரு ஸ்பூன் சாம்பாருக்கு ஒரு தட்டு ஃபுல்லா இருக்கிற சாப்பாடை வந்து அவன் கொட்டினான். ஃப்ரூட்ஸ், கிச்சடி எல்லாத்தையும் வந்து போய் டஸ்ட்பின்ல கொட்டினான். அவன் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு ஏசி ரூம் கொடுத்து வகை வகையா கரெக்ட் டைம்ல வந்து சாப்பாடு, ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் கம்ஃபர்டபுளா வந்து பாத்துக்கிறாங்க. அப்படி இருந்ததுனால இவங்களுக்கு வந்து சாப்பாட்டோட அருமை தெரியல. எனக்கு வந்து சாப்பாடு உள்ள இறங்கல சார், எனக்கு இறங்கல சார். 3 வேளையும் நல்லா கொட்டிக்கிட்டா எப்படி இறங்கும்? காலைல சீக்கிரமா எழுந்துச்சு வேலைக்கு போய் பிரேக் இல்லாம வேலை செஞ்சு ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இன்னொரு வேலை செஞ்சு 6 மணி ஆகும். 6 மணிக்கு வேலை முடியும் போது பசிக்கும். எங்க வீட்டுல இன்னொரு வேலை இருக்கும், அது முடிக்கணும்னு சொல்லி வேக வேகமா வீட்டுக்கு போய் அந்த வேலையை முடிச்சு நைட்டு 10 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எஃப்ஜே வந்து வாழல. அப்படி வாழ்ந்தா அப்போ தெரியும் சாப்பாட்டோட அருமை என்னன்னு சொல்லி. ஏன்னா 3 மாசம் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 8:30 8 o'clock நான் சாப்பிட்றேன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock தான் வந்து லஞ்ச் சாப்பிடுவேன். ஸோ 1 o'clock லஞ்ச் சாப்பிட்டு அப்புறமா எனக்கு வந்து 7 o'clock வந்து ஒர்க் முடியும். அது வரைக்கும் எதுவுமே சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டா நான் ஜிம்முக்கு போயிடுவேன். ஸோ ஜிம்முக்கு போயிட்டு 9:30 10க்கு தான் நான் வருவேன். ஸோ அப்போதான் வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ 3 மாசம் வந்து சாப்பாடு இல்லாம நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கையில காசுலாம் இல்லாமல் இல்லை, காசுலாம் இருந்துச்சு, வேணும்னா போய் சாப்பிடலாம், ஆனா சாப்பிட முடியல. ஒரு 3 மாசம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டோட அருமை தெரிஞ்சது. ஆனா இந்த எஃப்ஜேக்கு அதெல்லாம் தெரியல. ஒரு ஸ்பூன் சாம்பார் வந்து அவங்க எடுத்து வச்சதுக்கு வந்து அவ்வளோ பேச்சு பேசினா, அவ்வளோ இது பண்ணா, அவனோட ஹோல் தட்டு சாப்பாடை வந்து அப்படியே வந்து கொட்டினான். இது வந்து ரொம்ப சாஃப்டா, எவ்வளவு ஜென்டிலா, சகோதரா கேளுங்க சகோதரா, இந்த மாதிரி பண்ணுங்க சகோதரா, தெரிஞ்சுக்கோ சகோதரான்னு சொல்லி எஃப்ஜே கிட்ட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ காமா, அவ்வளோ மரியாதையா, அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து சகோதரான்னு சொல்லி பேசுற சேதுபதினா எதுக்கு திவாகரை வந்து அந்த ஆளு இந்த ஆளு கமருதீனை வந்து பாத்தீங்கன்னா வாயா போயான்னு சொல்லி பேசுறாரு? ஏன் அவர்கிட்ட வந்து சகோதரான்னு சொல்லி கமருதீன் கிட்ட பேச முடியாதா? திவாகர் கிட்ட சகோதரான்னு சொல்லி பேச முடியாதா? ஏன் எஃப்ஜே கிட்ட மட்டும் அவ்வளோ சாஃப்ட் கார்னர், அவ்வளோ பார்த்து எதுக்கு எஃப்ஜே கிட்ட வந்து பேசணும்? என்ன ரீசன்? எனக்கு டவுட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜாங்கம் டாஸ்க் எப்படி இருந்துச்சு அதை பத்தி வந்து விசாரிச்சாங்க. சோ எல்லாருமே வந்து சொன்னாங்க. அப்போ கமருதீனும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா அவர் வந்து எடுத்து பேசுறாரு. டேஸ் போக அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராரு. இன்னைக்கான டேல வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் ரொம்பவே நல்லா பேசினாரு. பட் அவர் பேசி இருக்கும்போது அவரை இன்டரப்ட் பண்றது, அவரை கலாய்க்கிறது, மாக் பண்றது, இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு திருப்பி இவர்கிட்ட வர்றது, ஆடியன்ஸை பார்த்து சிரிக்கிறது. ஏன் ஒரு ஹோஸ்ட் கமருதீன் பேசும்போது மட்டும் வந்து இன்டரப்ட் பண்ணணும்? எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பு பண்றா, சாப்பாடு எடுத்துட்டு போய் கொட்டுறாரு. அதுக்கு வந்து சகோதரா இந்த மாதிரிலாம் பண்றது சரியா சகோதரா? ஒரு ஸ்பூன் சாம்பாருக்கு ஒரு தட்டு சாப்பாடு சரியா சகோதரான்னு சொல்லி பேசுற சேதுனா ஏன் கமருதீன் கிட்ட மட்டும் இப்படி வந்து கலாய்க்கணும்? என்ன ரீசன்? லைக் அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டாஸ்க் வேணாம், ஒன்னும் வேணாம்னு சொல்லி அவர் தூக்கி போட்டு போனார்ல. சாரி, அவர் தூக்கி போட்டு போனது வந்து எதுக்காக தூக்கி போட்டு போனீங்க? யாரு வந்து உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தா? அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வியை வந்து திவாகரை பார்த்து வந்து எழுப்புறாங்க. நீங்க பதில் சொல்லுங்க, அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க தான் கீழே உட்கார்ந்து இருப்பேன், நீங்க பதில் சொல்லுங்க சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு, என்ன வந்து அவர் ட்ரை பண்றாரு? சீசன் 6 சீசன் 7 நான் நினைக்கிறேன். ஒரு டாஸ்க் வந்து உங்களுக்கு பண்ண பிடிக்கலனா பண்ணாதீங்க, உங்களுக்கு அது தப்பா தெரியுதா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கமல் சாரே ஒரு எபிசோட்ல வந்து அதை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதை பண்ண பிடிக்கலையா, பண்றதுக்கு ஹெசிடேட் பண்றீங்களா, ஏதாவது தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, பண்ணாதீங்க, உங்களோட மரியாதையை நீங்க வந்து காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லி ஒரு சண்டே சாட்டர்டே எபிசோட்ல வந்து அவர் அப்படி சொல்லுவாரு. அது வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு. கண்டெஸ்டன்ட் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஃபேரா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திவாகர் பண்ணது நான் சரின்னு சொல்லி நான் சொல்லல. உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்தது நீங்க வந்து கேரக்டர் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போறதுக்கு? என்னோட இஷ்டம் சார், இந்த கேரக்டர் நான் பண்ணணும்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது என்னோட இஷ்டம் சார். நான் பண்ணுவேன், நான் பண்ணாம இருக்கேன். அது வந்து எதுக்கு நீங்க தூக்குங்க, எனக்கு தண்டனை கொடுங்க, என்ன வேணா கொடுங்க. உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் புரியலையா? அது அவரோட உரிமை, அது அவரோட ரைட்ஸ். அவருக்கு அந்த கேரக்டர் பண்ணணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா அவர் பண்ணலாம், பண்ண வேணாம்னு சொல்லி இஷ்டம் இருந்துச்சுன்னா பண்ண வேணாம், அது அவரோட இஷ்டம் தானே. அதையே வந்து யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே.
அது அவரோட இஷ்டம் தானே. இப்போ நீங்க வந்து உங்க ஷீல்டுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது என்னோட ஷீல்டு வந்து எனக்கு வந்து நோ சொல்ல தெரியாது, அதனால நிறைய தப்பு பண்ணேன், இப்போ நோ சொல்ல கத்துக்கிட்டேன், நிறைய பெனிஃபிட் ஆகுறேன்னு சொல்லி இப்போ நீங்க அந்த நோ சொல்றீங்க பாத்தீங்களா அந்த கேரக்டருக்கு, அது என்ன சார் உங்களுக்கு யார் சார் அந்த கேரக்டருக்கு நோ சொல்ல உரிமை கொடுத்தா? எப்படி சார் அந்த கேரக்டரை வந்து நீங்க நோ சொல்லுவீங்க? எப்படி சார் அந்த படத்துக்கு நீங்க நோ சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டா அது எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய தப்பு. அதுக்கும் ஒரு ப்ரொடியூசர் ரெடியா இருக்காங்க, டைரக்டர் ரெடியா இருக்காங்க, எல்லாமே வந்து ரெடியா இருக்கு. பட் அதை நீங்க டிசைட் பண்றீங்க, அது வந்து நோ சொல்லி நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோல அவருக்கு அந்த கேரக்டர் பண்ண பிடிக்கல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிலேட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி திவாகர் ஃபீல் பண்றாரு. அது ஃபீல் பண்ணி அவர் தூக்கி போட்டு போறாரு. அது நான் சரின்னு சொல்லல, அது தப்பு. இந்த மாதிரி கேம் இருக்கும் போது போனீங்கன்னா மத்தவன போனா என்ன அர்த்தம் சொல்லி நீங்க கேட்டுட்டீங்கன்னா அப்ரிஷியேட் தட். உங்களுக்கு யார் சார் இந்த உரிமையை கொடுத்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு என்ன அர்த்தம்? அவர் என்ன வந்து கேப்டன்சி அறையில போயிட்டு நான் தான் இனிமே கேப்டனு, நீங்களாம் வந்து என் பேச்சு தான் கேட்கணும்னு சொல்லி சொன்னாரா? இல்ல பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் வந்து அவர் வந்து கொடுத்தாரா? யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தான்னு சொல்லி கேக்குறீங்களா? அதுக்கான இதுதானே அது பாயிண்ட், அதுதானே. அந்த மாதிரி திவாகர் எதுவும் பண்ணலையே, மத்தவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணலையே. எனக்கு அந்த கேரக்டர் வேணாம்னு சொல்லி அந்த டாஸ்க்ல இருந்து அவர் தானே வெளியே போனாரு. இது அவரோட விருப்பம் தானே, அவரோட கன்சர்ன் தானே. இது வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லி இது ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி, ஒரு பெரிய ஆர்குமெண்ட் மாதிரி நீங்க வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்றது. எஃப்ஜே பேசும்போது இப்படி தான் உட்கார்றீங்களா சார்? திவ்யா பேசும்போது இப்படி தான் உட்கார்றீங்களா? இல்ல சாண்ட்ரா வந்து மொக்கையா பேசுறாங்க, ஏதோ வந்து சிரிப்பு ஏத்துறாங்க, அவங்க கிட்ட மட்டும் சிரிச்சு பேசுறீங்க, அவங்க கிட்ட மட்டும் வந்து சிரிப்பா பேசிட்டு சரி உட்காருங்க சாண்ட்ரா. எஃப்ஜே பேசும்போது சகோதரா, அப்புறம் வந்து திவாகர் பேசும்போது நீங்க சொல்ற வரைக்கும் நான் இங்க தான் உட்காருவேன். அந்த ஆள் சொல்ல மாட்டாருங்க. திவாகர் வரும்போது கமருதீன் வரும்போது அந்த ஆளு இந்த ஆளு யோ அது இது, ஆனா சாண்ட்ரா வரும்போது உட்காருங்க சாண்ட்ரா. எஃப்ஜே சகோதரா உட்காருங்க சகோதரா, சாஃப்டா பேசுங்க சகோதரா. இது பயஸ்ட் இல்லையா? ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தரை வந்து மத்தொன்றது இது எந்த வகையில சரியா இருக்கும்? வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட் எப்படி வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பயஸ்டா இருக்காரோ அதே மாதிரி தான் இந்த சீசன்ல வந்து ஹோஸ்டும் அந்த மாதிரி தான் இருக்காரு. கமல் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண பிடிக்கலன்னா பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் வந்து ஓப்பனா அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து அவர் கொடுத்துருவாங்க. நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அடிமைத்தனம். அவருக்கு அந்த கேரக்டர் வந்து பிடிக்கல, அவர் வந்து அதை பண்ணலன்னு சொல்லி போறாருன்னா அது அவரோட இஷ்டம். நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லுங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவர் என்ன கொத்தடிமையா? அவர் வந்து ஸ்லேவ் கிடையாது, எல்லாமே செய்யறதுக்கு. அவருக்கு அது பிடிச்சிருந்தா அவர் அது பண்றாரு, அவருக்கு அந்த கேரக்டர் பிடிக்கலன்னா அவர் தூக்கி போட்டு போறாரு. அதுக்கு நீங்க அவரை கண்டிங்க, நீங்க பண்ண சரி கிடையாது, தப்பு. எப்படி இந்த மாதிரி ஷோல எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போனா எல்லாரும் வந்துட மாட்டாங்களா? அப்படி யார் ஆடுவாங்க சொல்லி கேட்கறத வரைக்கும் சரிதான். பட் உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி போய் உட்கார்றதுலாம் தேவையில்லாத கண்டென்ட். யார் அவருக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து ட்ரெஸ் கோட் வந்து சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ரெட் வந்திருக்கு, நான் வந்து எனக்கு டிசைனர் கூட வந்து பேசிட்டு இருந்தேன். அப்படி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ரெட் கலர் ட்ரெஸ் அனுப்பு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோட் வேர்ட் வந்து ட்ரெஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி போன சீசன் என்னோட ஐடியா அது. நான் ஒரு நாள் பிக் பாஸ் போவேன், அப்படி பிக் பாஸ் போனேன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏதாச்சும் பிரச்சனைனா ரெட், ஏதாச்சும் நல்லதுன்னா கிரீன், தைரியமா எஞ்சி பேசலனா ப்ளூ, அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் வரல, நிறைய கண்டஸ்டன்ட் வந்திருக்கு. நைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஷோலயே வந்து பேசினது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா பார்வதி வந்து அது தைரியமா ஒத்துக்கிட்டாங்க. அது நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, சும்மா ஜென்ரலா வந்து இந்த ட்ரெஸ் வந்துச்சு அந்த ட்ரெஸ் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனா நான் டிசைனர் கூட பேசி வச்சிருந்தேன், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் அனுப்பு, அந்த மாதிரிலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஈஸியில. பட் பார்வதி அது சொன்னது வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். பிளஸ் அது வந்து என்னோட ஐடியா. நான் வச்சிருந்தேன் ஒரு நாள் பிக் பாஸ்க்கு நானும் போவேன், அப்படி போகும்போது இந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லி நான் வந்து வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன். திவாகர் எவிக்ஷன் வந்து நமக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஆச்சரியம் கிடையாது அவர் இன்னைக்கு எவிக்ட் ஆனதுனால. பட் ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்கு திவாகர் எவிக்ட் ஆகும் போது. ஏன்னா வீட்டுல வந்து ரம்யா, கனி, அரோரா இவங்கெல்லாம் இந்த வீட்டுல என்ன பண்றாங்க நிஜமா எனக்கு தெரியல. அவங்க ஒண்ணுமே பண்ணல. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல இருந்து அவங்களா சேவ் ஆயிருக்காங்க. இந்த வீட்டுல 40 நாளும் வந்து கண்டென்ட் கொடுத்து ஃபன் பண்ணிட்டு எரிச்சல் மூட்டிட்டு இரிட்டேட் பண்ணிட்டு ஆக்டிங் பேர்ல நம்மளெல்லாம் சாவடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட். நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய தப்புகள் பண்ணியிருக்காரு, எல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இந்த வீட்டுல ஒரு பேசும் பொருளா வந்து திவாகர் இருந்திருக்காரு. பேசும் பொருளா வந்து அரோரா இல்ல, ரம்யா இல்ல, கனி இல்ல, இவங்கெல்லாம் வந்து பேசும் பொருள் கிடையாது. அவங்களாம் இந்த வீட்டுல இருக்கும்போது எப்படி திவாகர் வந்து வெளியே போலாம்? அவர் பேசின பேச்சு தப்பு தான். தரம் தாழ்ந்தவன் தீண்டா தகவன், இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்து நேஷனல் டெலிவிஷன் சொல்றது ரொம்ப தப்பான வார்த்தை, ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்மளே வந்து அதை ஃபில்டர் பண்ணணும், எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. அது நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அதனால ஒரு வார்னிங் கொடுத்து ஒரு எல்லோ கார்டு வந்து கொடுத்துருக்கலாம், இல்ல ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம். இது அவங்களோட முடிவு. ஆனா எவிக் பண்ணி வெளியே அனுப்புற அளவுக்கு அரோரா, கனி அண்ட் ரம்யா இந்த 3 பேருக்கு விழுந்த ஓட்டு கூட திவாகருக்கு விழலையா? Are you serious? எனக்கு அந்த டவுட் இருக்கு. எப்படி திவாகர் வந்து இவங்களோட கம்மி ஓட்டுகள் வந்து வாங்கலாம்? லைக் திவாகர் பேசின பேச்சுக்கு அவர் செஞ்ச செயலுக்கு வந்து அவரை வெளியே அனுப்புறாங்கன்னா அது 100% அக்செப்டபிள். நான் இதை அக்செப்ட் பண்றேன். பட் மக்கள் ஓட்டால வந்து திவாகர் வெளியே போயிட்டாரு, அரோரா, ரம்யா, கனி வந்து சேவாய் உள்ள இருக்காங்கன்னா அது என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா திவாகருக்கு உண்மையிலேயே நிறைய ஓட்டுகள் வந்து விழும். பிளஸ் இந்த காம்போ வந்து நான் மட்டும் என்ஜாய் பண்ணல, எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. வினோத் அண்ட் திவாகர் காம்போ அது ஏவில வந்து பார்த்தேன். ஏவி
ஏவியில் வந்து அந்த 2 பேர் இருக்கும்போது அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு, அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. நான் அப்படி சிரிச்சேன் அந்த ஏவி பார்க்கும்போது. யார் ஏவி பார்க்கும்போது நான் இவ்வளோ சிரிச்சதே இல்லை இந்த சீசனில். ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்தோட கேமும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தமிழ் சினிமாவே எடுத்துக்கோங்க, கவுண்டமணி செந்தில் இந்த 2 லெஜெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 2 லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் வந்து ஸ்க்ரீனில் ஒன்றா வரும்போது தான் அந்த மேஜிக் வந்து கிரியேட் ஆகும். அதில் இந்த ஒருத்தர் வெளியே போயிட்டாரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் வந்து கிரியேட் ஆகாது, ஒருத்தர் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவார். அந்த மாதிரி தான் நான் வந்து கானா வினோத்தும் பார்க்குறேன். திவாகர் வினோத் இந்த 2 பேரோட காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து திவாகர் எவிக்ஷன் ஆகி வெளியே போகும்போது வினோத்தும் அவரோட ஃபேன் பேஸும் அவரோட மாசம் வந்து குறையும் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் திவாகர் எவிக்ஷன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சிரிச்சாங்க. பட் ஆனால் அது வந்து ஆக்சிடென்டலாக சிரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. திவாகர் வெளியே போனது சந்தோஷத்தில் வந்து அவங்க சிரிக்கல. இந்த வீட்டில் எமோஷனல் சப்போர்ட்டா இப்போ என்ன நடந்தாலும் திவாகர் வந்து பார்வதி கூடவே நின்று இருக்காரு. ஸோ அவர் போகணும்னு சொல்லி பார்வதி வந்து விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க, கண்ணி இருக்கணும்னு சொல்லி சத்தியமாக வந்து விருப்பப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், பார்வதி வந்து சிரிச்சாங்க, பட் அது ஆக்சிடென்டலாக சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆளை வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ண போகிறேங்க. என்னதான் இரிட்டேட் பண்ணாலும் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி சாவடிச்சாலும் அந்த ஆளை நான் மிஸ் பண்ணுறேன். வாட்டர்மெலன் ஸ்டார் போஸ், இந்த போஸ் இனிமேல் நான் பார்க்க முடியாது. சார் சார் கேமரா ஜூம் பண்ணுறீங்களா சார் 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 அப்படின்னு சொல்லி அவர் பேச மாட்டார். வில் மிஸ் யூ திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார். இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் நீங்கள் இருந்திருக்கணும், நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க. பட் உங்களோட சில விஷயங்கள்னால, நீங்கள் பேசின சில பேச்சுக்களால் நீங்கள் வந்து போகிறது சரின்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் இந்த சைட் நீங்கள் பண்ண என்டர்டைன்மெண்ட், நீங்கள் பண்ண சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த விஷயங்கள்னால நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி தோணுது. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காகவே எனக்கு இருக்குது. அவர் வெளியே போனது வருத்தம் தான், பட் ஆனால் அது எனக்கு ஃபேர் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து அன்ஃபேர் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் பேசின பேச்சுக்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான எபிசோட்.